இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த நீட்டு ஜேஇ இந்த எக்ஸாம்லாம் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியில் இது ஒரு கேள்வியாக இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குளோரின் வந்து ஏன் குளோரினை காட்டிலும் அதிக எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின், நல்ல கொஸ்டின். ஆனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீ அங்கே போய் பார்த்துக்கிட்டோம்னா இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. இதுல இந்த டாபிக்னு எடுத்துக்கிட்டா இதுதான்டா சிக்னிஃபிகன்ட், இதைத்தான் கேட்கறாங்கன்னு உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் டப்பு டப்பு முடிச்சுட்டு வர முடியும். புரியுதா? அப்ப எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அயானிக் அட்டாமிக் ரேடியை, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, இது அயனைசேஷன் எனர்ஜி, இதெல்லாம் வந்து தெரிஞ்சாத்தே என்னன்னு தெரியணும். அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சாத்தே ஒரு ஐடியாக்குள்ள உன்னால வந்து நீட்டா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பார்த்தோன்னா நான் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றப்ப சொல்லியிருப்பேன், இந்த ஃப்ரீக்வென்ட்லி, பீரியாடிக்கலி, அப்புறம் தான் அக்கேஷனலி, இந்த 3 வேர்டுக்கு உனக்கு வந்து அர்த்தம் தெரிஞ்சுன்னா இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உனக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஃப்ரீக்வென்ட்னா ஆஃபனா நடக்கிறது, அடிக்கடி நடக்கிறது, ஃப்ரீக்வெண்டா நடக்கிறது, ஃப்ரீக்வென்ட்லியா நடக்கிறது. தென் பார்த்தோம்னா அக்கேஷனலி, ரேரா நடக்கிறது, ஒரு விஷயம் வந்து ரேரா நடக்கிறது. சரி, பீரியாடிக்கலி அப்படின்னா இந்த டயத்துல இந்த நேரத்துல கரெக்டா இது வந்து நடந்துகிட்டு இருக்குது, ஒரு ஆர்டர்ல நடந்துகிட்டு இருக்குதே பீரியாடிக்கல். அதனால இந்த சுற்றிய திசை வேகம் அதெல்லாம் வந்து படிக்கிறோம். கரெக்டா அந்த பூமியை நிலவு சுற்றி வருது கரெக்டா 28 நாள் அந்த இதெல்லாம் நடக்குது. சூரியனை வந்து நம்ம பூமி சுற்றி வரும் 365 நாள், அந்த சர்க்கிள கரெக்டா ஆனதுல பீரியாடிக்கல் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள். இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் நம்ம பீரியாடிக் டேபிள்ல வர்றப்ப, நம்ம தனிமை ஒரு அட்டவணையில வர்றப்ப கரெக்டா சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும், ஒரு ஆர்டர்ல சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கணும். இதே விஷயம் இது லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இல்ல டாப்ல இருந்து பாத்திரத்துக்கு வர்றப்ப மேல இருந்து கீழே வர்றப்ப இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இதே அந்த நேச்சர். இது வந்து ஒரு சீரா இருக்கும். இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டியை பொறுத்த அளவுக்கு, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியை பொறுத்த அளவுக்கு மேல இருந்து கீழே வர்றப்ப எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி நான் சொல்றது, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேற, எலக்ட்ரான் அஃபினிட்டி வேற, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லிக்கிறேன். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா மேல இருந்து கீழே வர்றப்ப இந்த 6ஆம் மார்க் போட்டிருக்கோமா, சீரா வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆனா இங்க வந்து மேல இருந்து எலக்ட்ரான் அஃபினிட்டியை பொறுத்த அளவுக்கு மேல இருந்து கீழே வர்றப்ப, ஒரு குரூப்ல மேல இருந்து கீழே வர்றப்ப சீரா ஒரே இதா டிக்ரீஸ் ஆகாம இங்க மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். குளோரினுக்கு வந்து ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்திருக்கும் குளோரின் கூட கம்பேர் பண்றப்ப. இது ஏன்னு சொல்லி உனக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்ச பிறந்தே இது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். ஒரு மைனூட்டா போறது, இமேஜினேஷன்ல படிக்கிறது, ஆனா கரெக்டா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்ப அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே தான் வரும். அயனைசேஷன் எனர்ஜியும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் ஒரே தான் வரும். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேறதா இருக்கும். புரியுதா? இப்ப அயனைசேஷன் எனர்ஜில என்ன நடக்கும்னா, the amount of energy is required to remove an electron to form a cation. இது உனக்கு தெரிஞ்சிடும். the amount of energy வந்து required, தேவைப்படுது, to remove an electron, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது. சோ எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், இதை மட்டும் நல்லா வச்சுக்கோ. எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், அது வெளியில போச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். சோ அயனைசேஷன் எனர்ஜில வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிக்வயர் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜை ஃபார்ம் பண்ணும். எலக்ட்ரான் அஃபினிட்டி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது எப்ப, ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் பண்றப்ப. அங்க வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரெக்வயர்டு டு ரிமூவ் ஆன் எலக்ட்ரான், இங்க வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ்டு when we add electron. ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றப்ப அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது எலக்ட்ரான் அஃபினிட்டில. புரியுதா? எலக்ட்ரான் அஃபினிட்டில எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அங்க வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு ஆட்டத்துல நியூட்ரலா இருக்கு, அதுல வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குறப்ப எலக்ட்ரான் வெளியே போயிருது, எலக்ட்ரானுக்கு மைனஸ் ஆச்சு வெளியில போயிருது. எனர்ஜி வந்து ரெக்வயர் ஆகுது, அயனைசேஷன் எனர்ஜி ரெக்வயர் ஆகுது. பிளஸ் என்ன, பாசிட்டிவ் அயன் ஃபார்ம் ஆகும் அயனைசேஷன் எனர்ஜில. இங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டில இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது எப்பனா, நம்ம ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணி, எலக்ட்ரான் ஆட் பண்ணோம்னா என்ன சார்ஜ் வரும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். எனர்ஜி வந்து ஆட் பண்றப்ப நெகட்டிவ் சார்ஜ் வந்து A- வச்சுக்கிறோம். பிளஸ் எனர்ஜி வந்து
லிபரேட் ஆகுது, ரிலீஸ் ஆகுது. இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜிக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு இடையில் உள்ள டிஃபரன்ஸ். அங்க வந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம்னா அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் ஆட் பண்றோம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. புரியுதா? இப்ப எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். புரியுதா? இதே முக்கியமான செஷன். இதை புரிஞ்சாத்தே ஏன் மாறுது அப்படின்னு புரியும். புரியுதா? இப்ப எலக்ட்ரான் அஃபினிட்டியை மட்டும் எடுத்துக்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி என்னன்னா, ஒரு நியூட்ரல்ல ஒரு ஆட்டம் இருக்கு, ஆட்டத்தை சுத்தி ஆர்பிட்டால் இருக்கு. ஆட்டத்துல நமக்கு தெரியும் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி எலக்ட்ரான் இருக்கும். நியூட்ரானை மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா நியூட்ரானுக்கு வந்து நியூட்ரல், அது வந்து சார்ஜே கிடையாது. ஸோ புரோட்டான் 10 இருக்குன்னா எலக்ட்ரானும் 10 இருக்கும், நியூட்ரலா இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரானை வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்றப்ப நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாயிடுச்சு. நெகட்டிவ் சார்ஜ் வந்து 10 புரோட்டான் 11 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. அப்ப நெகட்டிவ் சார்ஜ், நெட் சார்ஜ் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. இந்த ஆட்டத்தோட இது வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்படி ஆகுறப்ப என்ன செய்யுதுன்னா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இதே அயனைசேஷன் எனர்ஜினா எனர்ஜியை கொடுக்கணும், இங்க வந்து ரிலீஸ் ஆகுது. அதனாலவே அதை சொல்லி இதை சொல்றோம். புரியுதா? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, வாயு நிலைமையில் உள்ள நடுநிலை அணுவில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து போது வெளியிடப்படும் ஆற்றலின் அளவு எலக்ட்ரான் நாட்டம் எனக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டியை எலக்ட்ரான் நாட்டம்னா விருப்பம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. புரியுதா? எலக்ட்ரான் நாட்டம் எனப்படும். இது ஒரு எலமெண்ட்டுக்கு மாறும். எலமெண்ட்னா நம்ம ஒரு ஆட்டத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சு பார்ப்போம். இந்த வேர்ட்ஸை நல்லா பார்க்கணும். ஒரு ஆட்டத்தை தனியா எடுத்து வச்சு பார்ப்போம். அந்த ஆட்டம் எல்லாமே எலமெண்ட்ஸ்ல பார்த்தோம் சிமிலர் டைப்பா இருக்கும். புரியுதா? எலமெண்ட்ங்கிறதான பியூரிட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எலமெண்ட் சொல்லணும். சேம் டைப் ஆஃப் ஆட்டம் தான் அதுல வந்து இருக்கும். ஸோ அதனால ஒரே ஒரு ஆட்டத்தை எலமெண்ட் சொல்லுவோம், சில இடத்துல ஆட்டம் சொல்லுவோம். இப்ப எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன சொல்றோம்னா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது when we add an electron to form anion. ஆனியன்னா நெகட்டிவ் அயன். இது வந்து எலமெண்ட் சேஞ்ச் ஆகும். குளோரினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், குளோரினுக்கு ஒரு மாதிரி, புரோமினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அயோடினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து நம்ம படிக்கிறது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. பீரியாடிக் ப்ராப்பர்ட்டினா ஒரு ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகணும் இல்ல டிக்ரீஸ் ஆகணும், இதே பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. இப்ப மற்ற விஷயங்கள்லாம் அயனைசேஷன் லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போறப்ப இன்க்ரீஸ் ஆகுது, மேல இருந்து கீழே வரப்ப டிக்ரீஸ் ஆகுது, அப்படி வச்சுக்கலாம். இங்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வர்றப்ப மேல இருந்து கீழே வரப்ப டிக்ரீஸ் ஆகுது, லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போறப்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா ஒரு ஆர்டர்ல இருக்கு. ஆனா இது மட்டும் ஃபுல்லா டிக்ரீஸ் ஆகாம மேல இருந்து டாப் டு பாட்டம் வர்றப்ப இந்த குரூப்ல குளோரினுக்கு வந்து அதிக எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கு குளோரினுக்கு கம்பேர் பண்றப்ப. ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயினான பாயிண்ட். இப்ப அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னன்னு உனக்கு தெரியணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ். எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு வந்து ஒரே ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆட்டத்தை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். எலக்ட்ரான் அஃபினிட்டியா என்னன்னா, ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது எப்பனா ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றப்ப ஒரே ஒரு ஆட்டத்துல. புரியுதா? இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதுல கன்ஃபியூஷன் வரக்கூடாது. புரியுதா? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் when we add an electron in a outermost cells, valence cell of the atom, neutral atom. when we இந்த டயத்துல வந்து ஆனியன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு இந்த கண்டிஷன் கிடையாது. கம்பாரிசன் போடுறோம். ரெண்டு ஆட்டம் வந்து நமக்கு தேவைப்படுது. எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு வந்து ஒரே ஒரு ஆட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு வந்து 2 எலக்ட்ரான் வந்து தேவை, 2 எலமெண்ட் வந்து தேவை. ஒன்னு ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், இன்னொரு குளோரின் எடுத்துக்கிறோம். ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. ஒரு பாண்ட் இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது, இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. ஈக்குவல் ஷேரிங் இருந்துச்சுன்னா அங்க என்ன, அது சகப்பிணைப்புன்னு அர்த்தம். ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் வந்து சகப்பிணைப்பு, கோவலன் பாண்ட். ஒரே எலக்ட்ரான் ஒரே எலமெண்ட் வந்து 2 எலக்ட்ரானையும் குடிச்சுன்னா அது வந்து ஈதல் சகப்பிணைப்பு, கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட். அந்த பாண்ட்ஸ் நடத்துறப்ப இதெல்லாம் சொல்லிருக்கேன். புரியுதா? இப்ப ஈக்குவல் ஷேரிங் வந்து கொடுத்துருக்கு. இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. ஈக்குவல் ஷேரிங். ஆனா உண்மையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா,
ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் என்ன? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரானை தன்னை நோக்கி எக்ஸ்ட்ராவை இழுத்துக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் வர்றதுக்கு பேர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஏன்னா எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், 2 எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். இதோட எலக்ட்ரானையும் இதே வச்சுக்கிறது, இதோட எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல அதோட எலக்ட்ரானையும் கிட்டத்தட்ட இங்கேயே இழுத்துக்கிறது. ஏன்னா இதுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். ஏன் அதிகங்கிறது இன்னொரு கேஸ். ஏன்னா இது வந்து மொந்த வாயுக்கள் NH2 NP6ங்கிற அந்த நோபல் கேஸ் ஆக்டேட் ரூலுக்கு போக பார்க்கும். அந்த 8 எலக்ட்ரானை தனது வெளிக்கூட்டுல வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால இப்படித்தான் இருக்கும். இது இன்னொரு இதுல பார்ப்போம். இப்ப எலக்ட்ரானை இதே எடுத்து வச்சுன்னா இது மேல நெகட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ், ஃபுல்லா கிடையாது, ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ். இது ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால ஸ்லைட்லி பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேற, எலக்ட்ரான் அஃபினிட்டி வேற. இதை ரெண்டுமே எலக்ட்ரான் வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாத. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி ரெண்டுமே வேற வேற. எலக்ட்ரான் அஃபினிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 2 ஆட்டம் இருக்கணும். அந்த 2 ஆட்டமும் சிமிலர் டைப்ல இருக்கக்கூடாது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கதா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது வந்து அயனைசேஷன் எனர்ஜி கூட ஒத்து போகும். சரி, இப்ப எலக்ட்ரான் அஃபினிட்டி அது எப்படி குரூப்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டா அது வந்து 5 மார்க். எலக்ட்ரான் அஃபினிட்டி குரூப் அண்ட் சீரீஸ்ல எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இந்த 2 மார்க் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வெண்டா நாங்க படிக்கிறப்பெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. போய் குளோரின் கேஸ் ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி தேன் ஃப்ளூரின் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது நல்ல கேள்வி, இப்ப எதிர்பார்க்கிறோம், அதை கேட்க மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி குளோரினுக்கு வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து சீரா இருக்கும், மேல இருந்து கீழே வரப்ப குறைஞ்சிக்கிட்டே வரக்கும். நான் எலக்ட்ரான் அஃபினிட்டி சொல்றேன், எலக்ட்ரான் நாட்டத்தை சொல்றேன். குளோரின் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமா இருக்கும். எது கூட கம்பேர் பண்றப்பனா குளோரின் கூட. அதே மாதிரி சல்ஃபருக்கு வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. எது கூட கம்பேர் பண்றோம்னா ஆக்சிஜன் கூட கம்பேர் பண்றப்ப. ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒண்ணு வந்து ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்து நீ வந்து தெரிஞ்சுக்கணும். திரைமறைப்பு விளைவும்பாங்க. திரைமறைப்பு விளைவு என்னன்னு கேட்டோம்னா, ஒரு இப்ப நம்ம எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறோம். சோடியத்துக்கு வரும்னா 11 1s2 2s2 2p6 3s1 11 வந்துருச்சா? இது ஒரு நம்ம நியூமெரிக்கலா எழுதுறது, நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து இப்படி எழுதுறோம், இப்படித்தானே இருக்கும். 11 புரோட்டான் இதுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கிறோம். 11 புரோட்டான், இதை சுத்தி